அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். வியாழக்கிழமை சேகரனுக்கு இன்று மில்லில் வார விடுமுறை. சேரில் அமர்ந்தவாறு வார பத்திரிகை ஒன்றில் தொடர்கதை படித்துக் கொண்டிருந்தான். செல்லம்மா காய்கறி வாங்க கடைக்கு போயிருந்தவள் திரும்பி வந்தவுடன் வாசலில் நுழையும் போதே வேகமாக ஓடி வந்தாள். என்னங்க, பருப்பு தீஞ்சு போய் 7 வீட்டுக்கு வாசம் வீசுது, உங்களுக்கு தெரியலையா என்றவள் காய்கறி கூடையை மேசை மீது வைத்துவிட்டு அவசரமாக அடுக்களைக்குள் ஓடினாள். அவள் சொன்ன பிறகுதான் அவனுக்கு அந்த வாசனை மூக்கில் ஏற ஆரம்பித்தது. சேகரன் படிப்பதை நிறுத்திவிட்டு கூடையில் என்னென்ன சரக்குகள் இருக்கிறது என்று நோட்டம் விட்டான். கூடையில் ஒரு சிட்டை இருந்தது. காய்கறிக்காரன் எழுதி கொடுத்த சிட்டை. அதை எடுத்து பார்த்தான். 150 என்று போட்டிருந்தது. அதை அப்படியே வைத்துவிட்டு பார்க்காதது மாதிரி மீண்டும் கதை படிப்பது போல் பாவனை செய்தான். அடுக்களையில் சிறிது வேலை பார்த்துவிட்டு வந்த செல்லம்மா காய்கறி கூடையை எடுத்துக்கொண்டு போனாள். திரும்பி வந்து சில்லறையை சேகரனிடம் கொடுத்தாள். சேகரன் சில்லறையை வாங்கி கையில் வைத்துக்கொண்டு எவ்வளவு ஆச்சு என்றான். மீதி சில்லறை கொடுத்துருக்கேன்ல, கணக்கு பார்த்துக்கங்க. மீதி சில்லறை கொடுத்துருக்க, அது சரி, எவ்வளவு ஆச்சுன்னு சொன்னாதான மீதி சில்லறை சரியா இருக்கான்னு பார்க்க முடியும். செல்லம்மாள் கொஞ்சம் யோசித்தாள். இத்தனை திகட்டல் எதுக்கு? ஒரு சிட்டை வாங்கிட்டேனா பட்டுன்னு பார்த்துடலாம்ல. செல்லம்மா ரொம்பவும் தயங்கினாள். 180 ஆச்சுங்க. செல்லம்மா பொய்க்கணக்கு காட்டுகிறாள் என்ற சந்தேகம் சேகரனுக்கு நீண்ட நாளாகவே இருந்தது. அவன் சந்தேகம் இன்று சரியாகிவிட்டது. கையும் களவுமாக பிடித்து விடலாமா என்று ஒரு கணம் யோசித்தான். பிறகு தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டான். பாவம் செல்லம்மா மிகவும் நல்லவள். இருந்தாலும் அவளை கொஞ்சம் சீண்டி பார்க்க வேண்டும் என்று அவனுக்கு ஆசையாக இருந்தது. இவ்வளவு ரூபாய்க்கு அப்படி என்னென்ன சரக்கு வாங்கின என்று சேகரன் சில்லறையை சரிபார்த்தான். கூடையில் இருக்கிறது தாங்க என்ற செல்லம்மாவின் குரலில் பயம் கவ்வியிருந்தது. ஒருவேளை சிட்டையை பார்த்துவிட்டு வேண்டுமென்றுதான் தன்னை சோதிக்கிறாரோ என்று நினைத்தாள் அவள். செல்லம்மா இன்று மட்டும் 30 ரூபாய்க்கு பொய் சொல்லியிருக்கிறாள். அதை என்ன செய்திருப்பாள்? உண்டியலில் போட்டு இருப்பாளோ? ஒருவேளை வாய்க்கு ருசியாக ஏதாவது வாங்கி தின்றுவிட்டு சொல்வதற்கு கூசுகிறாளோ? அப்படி இருக்காது. செல்லம்மாள் உடம்பு சரியில்லாமல் படுத்துவிட்டால் சேகரன் ஏன் சிரமப்படுற, ஒரு நாள் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்குவோம் என்று சொன்னால் அவ சம்மதிக்க மாட்டாள். அதெல்லாம் எதுக்குங்க? சோறு ஆக்குனா தானே ரசம் குழம்பு காயின்னு வைக்கணும். ரவை வாங்கி உப்புமா போட்டு தரேன், ஒரு நாளைக்கு சமாளிச்சுக்கங்க என்பாள். தயிர் கஞ்சிக்கு ஊறுகாய் தான் பொருத்தமா இருக்கும். பாண்டியன் ஊறுகாய் ஃபேமஸ் ஆயிற்றே என்று 2 ரூபாய்க்கு ஊறுகாய் வாங்கினால் கூட இதை எதுக்கு வாங்கினீங்க? வீட்டில் தயார் பண்ணுனா 50 பைசா தான் ஆகும் என்பாள். இப்படிப்பட்டவள் அனாவசியமாக செலவு செய்வாள் என்று எப்படி சொல்ல முடியும்? செல்லம்மாள் சிறுவாடு சேர்த்து வைக்கிறாள் என்ற விவரம் சேகரனுக்கு ஓரளவு தெரியும். அதை சோதிப்பதற்காக ஒரு நாள் உணவு உண்ணும் போது, செல்லம்மா அவசரமாக செலவுக்கு கொஞ்சம் பணம் வேண்டியிருக்கு, சிறுவாடு வச்சிருந்தேனா கூட என்றான் நைஸாக. என்கிட்ட காசு எதுவும் கிடையாதுங்க என்றவள் கொஞ்சம் யோசித்துவிட்டு ரொம்ப அர்ஜென்ட் செலவா என்று கேட்டு நிறுத்தினாள். அர்ஜென்ட்டுங்கிறதுனால தானே கேட்குறேன். செல்லம்மா யோசித்தாள். உன்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன் என்றான். 1 மணி நேரம் கழித்து எவ்வளவு வேணுங்க என்றாள் செல்லம்மா. அது ஒரு 4000 ரூபாய் வரைக்கும் தேவைப்படும் என்றான். என்கிட்ட பணம் இல்லைங்க. எதிர்த்த வீட்டு மாலா ஒரு 2000 வேணா தர்றேங்கிறா. உண்மையில் அது மாலா பணம் இல்லை என்பது சேகரனுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் 2000 ரூபாய் பத்தாது, பரவாயில்ல, நான் வேற எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன் என்று அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முயன்றான் சேகரன். இதற்கு மேலும் தொடர்ந்தால் இவ்வளவு பணம் எதுக்குங்க என்று கேட்டுவிட்டால் என்ன பதில் சொல்வது என்ற பயம் வேறு அவனை கவ்விக்கொண்டது. இந்த தீபாவளிக்கு மில்லில் இருந்து 10,000 ரூபாய் வரை போனஸாக கிடைக்கும் என்று கணக்கு போட்டு பார்த்தான் சேகரன். அஞ்சல் நிலையத்தில் பிக்ஸ்டு டெபாசிட்டிலிருந்து சொலையாக ஒரு 20,000 ரூபாய் வரை கிடைக்கும். இரண்டையும் சேர்த்து ஒரு சின்ன சங்கிலி வாங்கி செல்லம்மாவுக்கு தீபாவளி பரிசாக கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தான் சேகரன். செல்லம்மாவுக்கு நகையாசை இருக்கிறதோ இல்லையோ, அவள் கழுத்தில் ஒரு சின்ன செயின் போட்டால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று சேகரன்
நீண்ட நாட்களாகவே கணக்கு போட்டு வைத்திருந்தான். செல்லம்மா சங்கிலி வேண்டும் என்று இதுவரை சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவளும் பெண்தானே, உள்ளுக்குள் ஆசை இல்லாமலாயிருக்கும்? தீபாவளி பரிசாக சங்கிலி ஒன்று வாங்கி போட்டுவிட்டால் அசந்து போவாள். அசந்து இருந்தாலும் அவளை சீண்டி பார்க்க வேண்டும் என்று சேகரனுக்கு ஆசையாக இருந்தது. செல்லம்மா, இந்த வருஷம் தீபாவளிக்கு சேலை துணி எதுவும் கேட்கக்கூடாது. சரிங்க, உங்களுக்கு எப்போ வசதி இருக்கோ அப்போ எடுத்து கொடுங்க. சேகரன் செல்லம்மாக சினுங்கினான். என்ன செல்லம்மா, அதெல்லாம் முடியாது. வேணும்னு சண்டைக்கு வருவேன்னு பார்த்தா எப்போ வேண்டுமானாலும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சப்புன்னு முடிச்சிட்டியே. செல்லம்மா விஷமமாக சிரித்தாள். உங்கள் குணம் எனக்கு தெரியாதாங்க. ஒவ்வொரு தடவையும் இப்படித்தான் சொல்லுவீங்க. அப்புறம் தீபாவளி 1 மாதம் இருக்கும்போதே எடுத்து கொடுத்துருவீங்க. ஓ, அதை நினச்சி சொல்கிறியா? இதுக்கு முந்தி அப்படி தான் செஞ்சேன். ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக கிடையாது. செல்லம்மா கலகலவென்று சிரித்தாள். ஏன் சிரிக்கிற என்பது போல் பார்த்தான் அவன். நீங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறத பார்த்தா 2 செட்டு எடுத்து கொடுக்க போறீங்களோன்னு தோணுது. ஐயோ, தலையை பீத்து கொண்டான் சேகரன். தீபாவளி நெருங்கி கொண்டிருந்தது. இன்னும் 10 நாள் கூட இருக்கவில்லை. செல்லம்மா சேலை எடுப்பதை பற்றி கேட்பாள் என்று மிகவும் எதிர்பார்த்து ஏமாந்தான் சேகரன். அவள் கேட்கவில்லை என்றாலும் மனதிற்குள் எப்படியும் உறுத்தி கொண்டுதான் இருக்கும். சங்கிலி வாங்கி கொடுத்து அசத்திவிட வேண்டும். சேகரன் செல்லம்மாள் திருமணம் நடந்து 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. உடன் பிறந்த தம்பி இருவரை படிக்க வைத்து தனி குடித்தனம் வந்து 2 ஆண்டுதான். தம்பிகளை படிக்க வைக்கும் வரை செல்லம்மாள் எவ்வளவு பொறுமையோடு இருந்தாள். அதற்கு பரிசாக சங்கிலியும் 2 செட்டு துணியும் எடுத்து கொடுத்து அசத்த வேண்டும் என்பதுதான் அவன் திட்டம். இன்று மாலை வேலை முடித்து போகும்போது போனஸ் கிடைக்கும் என்று தெரிந்ததால் அஞ்சலகத்தில் சேமித்து வைத்திருந்த பணத்தை மதியம் இடைவேளையில் வாங்கி வைத்திருந்தான். சேகரன் லீவ் எடுக்காமல் வேலை பார்த்திருந்ததால் அவன் எதிர்பார்த்த தொகையை விட போனஸ் அதிகமாகவே கிடைத்தது. மிகுந்த உற்சாகத்துடன் பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடந்தான். முதலில் சங்கிலி வாங்கிவிட்டு அப்புறம்தான் ஜவுளி எடுக்க வேண்டும் என்று மனதிற்குள் முடிவு செய்து கொண்டு பஸ்ஸுக்காக காத்திருந்தான். பஸ் வர தாமதமானது. சேகரன் பையில் இருந்த பணத்தை எடுத்து உற்சாகமாக எண்ணி பார்த்தான். 30,500 ரூபாய் இருந்தது. 28,000 ரூபாய்க்குள் சங்கிலி ஒன்று வாங்கிவிடலாம் என்று மனதிற்குள் திட்டமிட்டு கொண்டிருந்த போது பஸ் வந்து நின்றது. பல பேர் கூடும் பொது இடத்தில் பணத்தை வெளியே எடுத்து எண்ணி பார்க்க கூடாது என்ற அறிவுரை சேகரனுக்கு தெரிந்திருந்தும் உற்சாகத்தில் ஏனோ மறந்து போய்விட்டான். சேகரம் பணம் எண்ணியதை பார்த்த ஒரு வாலிபனுக்கு வாயில் எச்சி ஊறியது. அவனுடைய வேலையே இதுதானே. ஆள் ரொம்ப அப்பாவியாகத்தான் இருக்கிறான். லேசாக ஏமாற்றி விடலாம் என்று எண்ணிய அந்த வாலிபன் திட்டமிட்டு பின்தொடர்ந்து வருவதை சேகரன் கவனிக்கவில்லை. பஸ்ஸில் ஒரே கூட்டமாக இருந்தது. நிற்பதற்கு கூட இடமில்லை. சேகரன் இடது கையால் பையை அமுக்கிக் கொண்டு வலது கையில் உயர இருந்த கம்பியை பிடித்திருந்தான். பஸ்ஸில் நெரிசல் அதிகமாக இருந்ததால் அவன் பதட்டமாக தான் இருந்தான். பஸ் பஜார் ஸ்டாப்பில் வந்து நிற்கும் வரை சேகரன் பையில் வைத்திருந்த கையை எடுக்கவில்லை. பஸ்ஸை விட்டு இறங்கிய பிறகுதான் அப்பாடா என்று பெருமூச்சு விட்டான். மளமளம் என்று நடந்து போய் காசிராஜன் ஜுவல்லரி மார்ட் கடைக்குள் நுழைந்தான். தீபாவளி சமயமாக இருந்ததால் அங்கும் ஒரே கூட்டமாக இருந்தது. அரட்டி புரட்டி எடுக்காமல் ஒரு தொங்கு சங்கிலியை சட்டென்று விலை கேட்டான். 27,300 ரூபாய் ஆனது. அதை வாங்கி பைப்பில் வைத்து கொண்டு வெளியே நடந்தான். சேகரன் ஜவுளி கடையை நோக்கி போனபோது தன்னை ஒருவன் பின்தொடர்ந்து வருகிறான் என்பதை கவனித்தவன் திடுக்கிட்டு நின்றான். அந்த வாலிபன் சேகரன் அருகில் வந்ததும் பெரிதாக ஒரு கும்பிடு போட்டான். தன்னுடன் ஏதோ பேச நினைக்கிறான் என்று உணர்ந்த சேகரன் என்ன என்று கேட்டான். சார், எங்கள் முதலாளி கிட்ட கருப்பு பணம் நிறைய இருக்கு. கருப்பு பணம்னா கள்ள நோட்டு இல்லைங்க, கணக்கில் காட்ட முடியாத பணம். அதுக்கு என்ன என்று அப்பாவித்தனமாக கேட்டான். நீங்கள் ஒரு நகை வாங்கிட்டு வந்ததை பார்த்தேன். அந்த நகைக்கு பில்லில் எவ்வளோ தொகை போட்டிருக்கோ அது மாதிரி 2 மடங்கு பணம் எங்கள் முதலாளி தருவார். சேகரன் இதுபோல் ரெட்டிப்பு பணம் தருகிறேன் என்று பலர் ஏமாற்றி உள்ளதை பத்திரிகையில் படித்திருக்கிறான். அதனால் பதில் எதுவும் சொல்லாமல் இருந்தான். நம்பிக்கை இல்லைனா விட்டுருங்க, வேண்டாம் என்றவன், சீக்கிரம் சொல்லுங்க சார், நான் வேற ஆளை பார்க்க போகணும்.
தீபாவளிக்குள்ள 50 லட்சம் ரூபாயை மாற்றி ஆகணும் என்று அவசரப்படுத்திய போது சேகரனுக்கு சபலம் தட்டிவிட்டது. சேகரன் அவன் பின்னாடியே சென்றான். அவன் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிக் கொண்டு போனான். சேகரனை உட்கார வைத்துவிட்டு இருங்க வந்துடுறேன் என்று 2 நிமிடத்தில் திரும்பி வந்தான். 100 ரூபாய் கட்டு 2ஐ கொண்டு வந்து சேகரனிடம் நீட்டினான். சேகரன் அதை வாங்கி பார்த்தான். நல்ல நோட்டுதான். வங்கியின் குறிப்பு சீட்டு கூட அதில் இருந்தது. அந்த வாலிபன் சொன்னான், நீங்க பில்லுக்கு பணம் கொடுக்கும்போது பார்த்தேன் சார், 30,000 ரூபாய்க்கு உள்ளதான், அதான் 60,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கேன். சேகரன் திருப்தியுடன் பணத்தை வாங்கி கொண்டு சங்கிலியை கைமாற்றிய போது சர்வர் சர்பத் கொண்டு வந்தான். சேகரன் சர்பத்தை வாங்கி குடித்தான். அவ்வளவுதான். குடித்துவிட்டு பார்த்தபோது அவன் அருகில் யாருமே இல்லை. சங்கிலி, பணம் எல்லாம் பறிபோயிருந்தது. ஹோட்டல்காரரிடம் சொல்லி போலீசில் புகார் செய்யலாமா என்று யோசித்தான் சேகரன். அது சரி என்று அவனுக்கு படவில்லை. இதை யாருக்கும் தெரியாமல் மறைத்துவிட்டால் அதுதான் சரி. ஏமாளி என்ற பட்டம் வாங்கி கட்டிக் கொள்வதற்கு இது எவ்வளவோ மேல் என்று தீர்மானித்து மெல்ல எழுந்து நடந்தான். செல்லம்மா இந்த வருஷம் தீபாவளிக்கு எதுவுமே கிடையாது என்று விளையாட்டாக சொன்னது நிஜமாகி போய்விட்டதே என்று வேதனைப்பட்டான் சேகரன். செல்லம்மா ஒரு வித்தியாசமான பெண். இதையெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டாள். சேகரன் மனதை திடப்படுத்தி கொண்டு வீட்டை நோக்கி நடந்தான். வீட்டை அடைந்தபோது இரவு 10:30 மணி ஆகியிருந்தது. செல்லம்மா அவன் வரவுக்காக காத்திருந்தாள். சேகரன் மீது செல்லம்மாவுக்கு அளவு கடந்த நம்பிக்கை உண்டு. அதனால் தாமதமாக வீட்டுக்கு வந்தால் அவனாக பார்த்து ஏதாவது சொன்னால்தான் உண்டு. செல்லம்மா, ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தான், அவன் கூட ஹோட்டலில் சாப்பிட்றது போல ஆயிடுச்சு. பொய் சொன்ன சேகரன் பொத்தென்று படுக்கையில் போய் விழுந்தான். செல்லம்மாள் அதற்கு மேல் பேசவில்லை. அவள் சாப்பிட்டு விட்டு படுத்து விட்டாள். நாளை தீபாவளி. சேகரனுக்கு மனது மிகவும் கஷ்டமாக இருந்தது. செல்லம்மா ஏன் ஜவுளி எடுக்கவில்லை என்று கேட்பாள் என எதிர்பார்த்தான். அவள் கேட்கவே இல்லை. மாலையில் சேகரன் கால்நடையாக பஜாரை ஏக்கத்துடன் பல தடவை சுற்றி சுற்றி வந்தான். நேரம் ஆக ஆக அவனுக்கு துக்கம் பொங்கிக் கொண்டு வந்தது. பாவம் செல்லம்மா, ஜவுளி எடுக்கப் போயிருக்கிறேன் என்றுதான் நினைத்திருப்பாள். அன்று காய் வாங்க போய் 30 ரூபாய் கூட்டி சொன்னபோது அதை கேட்க வேண்டும் என்று எத்தனை துருதுருவென்று இருந்தது. மில்லில் தீபாவளிக்கு போனஸ் கொடுத்திருப்பார்கள் என்ற விவரம் அவளுக்கு தெரிந்ததுதான். பிறகு ஏன் அதை பற்றி ஒன்றுமே கேட்கவில்லை? பணத்தை எல்லாம் இழந்து விட்டேன் என்று தெரிந்தால் வருத்தப்படுவாளே. தெரியாமல் மறைத்து விட முடியுமா? அது முடிகிற காரியமா? பலவாறான சிந்தனையில் தவித்து கொண்டிருந்த சேகரன் என்னவானாலும் சரி, விஷயத்தை சொல்லிவிட வேண்டியதுதான் என்ற தீர்மானத்துடன் வீட்டை நோக்கி நடந்தான். செல்லம்மா கூடத்தில் சுண்ணாம்பு கோலம் போட்டு கொண்டிருந்தாள். சேகரன் பின்னால் நிற்பதை அவள் வெகுநேரம் கழித்துதான் பார்த்தாள். என்னங்க அப்படியே நின்னுட்டீங்க? நீ கோலம் போடுற அழகை பார்த்து ரசிச்சேன். செல்லம்மா புன்னகை புரிந்தவாறு சேகரன் முகத்தை பார்த்ததும் திடுக்கிட்டாள். ஏன், என்னங்க ஆச்சு? ஏன் சோர்ந்து போயிருக்கீங்க? சாயங்காலம் வாங்கிய பாலில் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? சேகரன் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தான். காஃபியெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், முதல்ல உன் கூட கொஞ்சம் பேசணும். ஓ, பேசலாமே, பொழுது போகலேன்னு தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். செல்லம்மா சுண்ணாம்பு டப்பாவை ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு, வாங்க உட்கார்ந்துக்கிட்டு சாவகாசமாக பேசலாம் என்று அவனை அழைத்து கொண்டு போய் சேரில் அமர வைத்தாள். சேகரன் மனைவியை உற்று பார்த்தான். அவள் நாணி கோணி வெட்கப்பட்டாள். என்னங்க இது, இன்னைக்கு தான் என்னைய புதுசா பார்க்குறீங்களா? சேகரன் தொண்டையை கனைத்தான். பிறகும் பேச்சு வரவில்லை. உலர்ந்து போன உதடுகளை நாவால் ஈரப்படுத்திவிட்டு எச்சிலை கூட்டி விழுங்கி தொண்டையை நனைத்து கொண்டான். இந்த வருடம் மில்லில் போனஸ் கொடுத்தாங்க. அதான் வருஷம் வருஷம் கொடுப்பாங்கல்ல, அது தொலைஞ்சு போச்சாக்கும். போனா போகுது, விடுங்க. நான் நிஜமாத்தான், நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு நான் இப்போ சொன்னேனா? பணம் தொலைஞ்சு போனதை விடுங்க, அது எப்படி தொலைஞ்சு போச்சுன்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. இது பற்றி யாரிடமும் சொல்லவே இல்லையே, இவளுக்கு எப்படி தெரிந்தது? விஷயம் தெரிந்திருந்தும் இவளால் எப்படி அமைதியாக இருக்க முடிகிறது? ஆச்சரியத்துடன் சேகரன் மனைவியின் முகத்தை பார்த்தான். மில்லில் போனஸ் கொடுத்தப்ப நீங்கள் அன்னைக்கு லேட்டாக வந்தீங்க. அன்னைக்கு உங்கள் மூஞ்சி தொங்கி போயிருந்துச்சு. உங்களை மாதிரியே சில பேர் பணத்தை தொலைச்சி ஏமாந்த விஷயம் பத்திரிகையில் வந்ததை பார்த்தேன்.
அந்த லிஸ்ட்ல நீங்களும் இருப்பீங்கன்னு நானா ஒரு யூகம் பண்ணினேன், சரியா? சேகரன் செல்லம்மா கையை பிடித்து கொண்டு கெஞ்சினான். என்னை மன்னிச்சிரு செல்லம்மா என்று நடந்ததை முழுவதுமாக கூறினான். இனிமே இதுல மன்னிப்பு கேட்கறதுக்கு என்னங்க இருக்கு? எனக்கு ஒரு சங்கிலி போட்டா பத்தாது, 2 சங்கிலி போடணும்னு நினைச்சிங்க. அந்த வரைக்கும் உங்க நினப்பு நல்லது தானே? உன்னை சீண்டி பார்க்கணும்னு இந்த வருஷம் தீபாவளிக்கு துணிமணி எல்லாம் கிடையாதுன்னு அமங்கலமா சொன்னேன். அது பழிச்சு போய் இப்படி விபரீதம் ஆயிடுச்சே. அழ ஆரம்பித்தான் சேகரன். செல்லம்மாள் கலகலவென்று சிரித்தாள். திகைத்து போனான் சேகரன். இவளுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? ஏன் இப்படி சிரிக்கிறாள்? ஒருவேளை அந்த நகை பணம் கிடைத்திருக்குமோ? ஏங்க, தீபாவளிக்கு ஒன்றும் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா? நான் சொல்றேங்க, எல்லாம் இருக்கு. சேகரன் உற்சாகமாய், அப்போ அந்த ஆளை பிடிச்சிட்டாங்களா என்று பரபரப்பு மிகுந்த குரலில் கேட்டான். எந்த ஆளை? ஏமாத்தினவனையா? அவனை எங்க பிடிக்கிறது? அதை விடுங்க, அது முடிஞ்ச விஷயம். இங்கே வாங்க. செல்லம்மா கணவனை அழைத்து கொண்டு பீரோ அருகில் கூட்டி கொண்டு போனாள். இந்த சேலை நல்லா இருக்கான்னு பாருங்க. அப்புறம் இந்த வேஷ்டி உங்களுக்கு தான். இதெல்லாம் எப்படி வந்தது? ஆச்சரியத்தால் வாய்ப்பிழந்தான். இது மட்டும் இல்லைங்க, அடுப்படிக்கு வந்து பாருங்க. அடுக்கலையில் பலசரக்கு ஜாமான்கள் நிறைய இருந்தது. இதையெல்லாம் வாங்க இவள் எப்போது கடைக்கு போனாள்? ஏது இவளுக்கு? புரியாமல் விழித்தான் சேகரன். பலசரக்கு கடையில் தீபாவளி பண்டு சீட்டு போட்டிருந்தேங்க. தினசரி 30 ரூபாய் கட்டி வந்தேன். சீட்டுக்காரங்க இவ்வளவையும் கொடுத்துட்டு போனாங்க. 30 ரூபாயாக சேர்த்து தீபாவளிக்கு பொருள் சேர்த்த செல்லம்மாவுக்கும் மொத்தமாக பேராசையில் பணத்தை தொலைத்து விட்டு வந்து நிற்கும் சேகரனுக்கும் தான் எவ்வளவு வித்தியாசம்! குடும்ப நிர்வாகம் முழுவதையும் செல்லம்மாவிடம் ஒப்படைத்துவிட்டு செலவுக்கு காசு வேண்டுமென்றால் கூட இனி அவளிடம் கேட்டு வாங்கித்தான் செலவழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான் சேகரன். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.